லங்கேஸ்வரரின் ஐஸ்வர்யத்தை அனைவரும் போற்றுகின்றனர். ஆனால் அவர் அவையின் மந்திரிகளின் நடவடிக்கைகள் லங்காதிபதியின் போற்றுதலுக்கு ஏற்றதாகவும் பாராட்டுக்குரியதாகவும் தெரியவில்லை. அவர் ஒரு வித்வான், சிவனுடைய பரம பக்தர், பெரும் பராக்கிரமசாலி, மகான் விச்சிரவசுவின் புதல்வர். அயோத்திக்கு இணையான ஐஸ்வர்யத்தையும் கீர்த்தியையும் புகழையும் பெற்றது லங்கை அல்லவா? பெரும் சங்கடம் கொண்டுள்ளேன். நமது வைதேகி மீது நம்பிக்கை கொண்டு அவள் நற்குணம் அல்லாத பராக்கிரமம் ஐஸ்வர்யம் கண்டு மோகம் கொள்பவள் அல்ல. நல்வழி செல்பவள், அதோடு நற்குணம் கொண்டவள். இருப்பினும் சிவதனுசில் நாணேற்றுவதில் ராவணன் வெற்றி பெற்றால் சீதையின் விவாகம் ராவணனோடு நடக்குமா? வீண் கவலை கொள்வதால் உருவான வேதனைக்கு விடிவு கிடையாது. எனில் இதற்கு தீர்வு என்ன? நம்பிக்கை உணர்வை ஹிருதயத்தில் விதைத்துவை. ஈசனின் திருவுளப்படி சீதையின் கரம் பற்றுபவன் நிச்சயம் வருவான். மிதிலை சிறிது தொலைவில் உள்ளது. நாம் நெருங்கிவிட்டோம். நதிக்கரையில் சற்று இளைப்பாறிய பிறகு முன்னேறிச் செல்ல வேண்டும். உத்தரவு குருதேவா. என்ன நேர்ந்தது லக்ஷ்மணா? ஏன் வேதனை கொள்கிறாய்? அண்ணா, நான் இனி எங்கும் வரப்போவதில்லை. சர்வேஸ்வரன் திருவுருவச் சிலை ராஜபவனத்திலும் உள்ளது. சிவ தரிசனத்தை அங்கும் பெறலாம் அல்லவா? சிவனுடைய தனுசை தரிசிக்க இந்த மிதிலைக்கு வரவேண்டிய காரணம் என்ன தமையனே? அவ்விடம் செல்வது அவசியமாகுமானால் முதலில் ராஜபவனம் சென்று அன்னையர் மூவரையும் அழைத்து வரலாம் அல்லவா? அவர்களும் ஆனந்தம் கொள்வார்கள் அல்லவா? சிவதனுசை தரிசிக்க நாம் அங்கு செல்வதாக உள்ளம் கருதவில்லை. சுயம்வர விழா ஒன்று மிதிலையில் நிகழவிருக்கின்றதாம். அங்கு பாதுகாப்பு வழங்கவும் குரு நம்மை அழைத்துச் செல்லலாம். அதுவே குருதேவரின் இச்சையானால் அதில் ஐயம் வேண்டாம் லக்ஷ்மணா. குருதேவர் இச்சையை நிறைவேற்றுவது தர்மம். அதோடு விரைந்து அயோத்தியையும் அடையலாம். அயோத்தியை அடையும் வேளை இருவருடைய ஹிருதயமானது ரகுகுலத்தின் கீர்த்தியை பேணியதாக எண்ணம் கொள்ள வேண்டும். விளங்கியதா? ஆகட்டும் அண்ணா.